வணக்கம் மக்களே. சிவயோக சீலர் யோகா சென்டர், சென்னை மேடவாக்கம். இப்போ முன்னாடி என்னென்ன ஆசனங்கள் இந்த இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும் செஞ்சுருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது கொஞ்சம் முன்னேற்றப்படுத்தி பண்ணணும், சரிங்களா? ஒவ்வொரு போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக பண்ணதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அப்புறம் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே தோணும் போது இப்போ ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். சேதுபந்தாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. காலை பெண்ட் பண்ணிக்குப்பா தம்பி. பெண்ட் பண்ணிவிட்டு கால் உங்கள் ஷோல்டர் லெவல் கேப் வச்சுக்கலாம். கணுக்கால் கீழே அந்த ஹீல்ஸ் இருக்குல்ல, அதை பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க. அப்படி பிடிக்க முடியலன்னா கையை கீழே வச்சுக்கலாம். எல்லாராலையும் பிடிக்க முடியாது, சில பேராலும் பிடிக்க முடியும். ரைஸ் யுவர் ஹிப், இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. ப்ரீத்திங் நார்மலாக வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வளையணும். பாருங்கள், எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி 10 to 15 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹிப் டவுன், ரிலாக்ஸ். காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கும் நீங்கள் மூச்சை கவனித்து பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தடவை செய்ய போகிறாங்க, பார்த்துக்குங்க. பெண்ட் பண்ணிக்கங்க. நீ பெண்ட் பண்ணி உங்கள் கால் ஷோல்டர் லெவல் கேப் வச்சுக்கணும். கணுக்காலை பிடிச்சிக்கிட்டு இடுப்பு மேலே தூக்குங்க. இந்த சின்ன செஸ்டில் டச் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணணும். முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ முயற்சி செஞ்சு செய்ய முடியுமோ செய்யுங்க. சேதுபந்தாசனம், பிரிட்ஜி போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு ஆண்மை நீத்து போயிருக்கும், அது கூட கெட்டி போடும். இந்த ஆசனத்தில் லோயர் பேக் பெயின் எல்லாம் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். இந்த ஷோல்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், இதெல்லாம் இதில் தான் சரியாகும். ஓகே, ரிலாக்ஸ். இடுப்பு டவுன் பண்ணுங்க. இந்த மாதிரி காலை மாலை 3 தடவை செய்யலாம். இந்த பயிற்சியும் சாப்பிடாம தான் செய்யணும். ஏன் ஒவ்வொரு வீடியோவில் அழுத்தமாக சொல்கிறேன்னா, சாப்பிட்டுட்டு எந்த ஒரு பயிற்சியுமே செய்யக்கூடாது, சரிங்களா? யோகாவில் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி வஜ்ராசனம் மட்டும்தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு ஜீரணமாகலைன்னா அந்த ஆசனத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஜீரணமாயிடும் அந்த வஜ்ராசனாவில். மற்ற எல்லாமே சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் செய்யணும், இல்லை மினிமம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் செய்யணும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சிவயோகா.